அர்ஜுன், இப்பதான்ப்பா மனசுக்கு நிம்மதியாவும் திருப்தியாவும் இருக்குப்பா. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த சந்தோஷமே தனிப்பா. மனசுல இருந்த குழப்பெல்லாம் தீந்து ஏதோ ஒரு நல்லது நடக்க போற மாதிரி ஒரு நினைப்பு வருதுப்பா. என்னப்பா அர்ஜுன், ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம். ஆனா என் ஃப்ரெண்டை பத்தி எந்த ஒரு தகவலுமே தெரியலையேம்மா. நடக்கவே நடக்காது, நடக்கிறதையும் பார்க்கலாம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. என்ன நம்மளோட வேண்டுதலுக்கு வசுவும் கூட இருந்திருக்கா. கண்டிப்பா பலிக்கும். என் ஃப்ரெண்டு கன்ஃபார்மா என்னை தேடி வருவா. என்ன ரொம்ப நாளாகுதுன்னு கொஞ்சம் ஏக்கமா இருக்கு. மத்தபடி ஐ எம் ஹாப்பி. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்பா. நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணமே வசுதான. அதுக்கான முழு தகுதியும் உனக்கு இருக்கு. இது மட்டும் இல்ல வசு, கோயில்ல நடந்த சம்பவம் இப்ப நினைச்சாலும் எனக்கு ஒரே டிஸ்டர்பிங்கா இருக்கு. என்ன மட்டும் பாதிச்சிருந்தா பரவாயில்ல, உன்னையும் பாதிச்சிருச்சே. வேற எந்த பொண்ணா இருந்தாலும் கலங்கி போயிருப்பா. ஆனா நீ என் கூட இருந்து சப்போர்ட்டா தைரியமா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாரு. இப்பவும் சொல்றேன், என் ஃப்ரெண்டு மட்டும் என்ன தேடி வந்தான்னு வச்சுக்கோயேன், அதுக்கு ஃபுல் ரீசன் நீ மட்டும்தான். வருது கூடிய சீக்கிரம் அர்ஜுன் எதிர்பார்க்கிறபடி என் மருமக இந்த வீட்டுக்கு வந்தா எல்லாமே சரியாயிடுமா? சரி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏய் வா. மேடம், ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்க மருமகளை பத்தி பேசுறப்போ எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமாவும் அதே மாதிரி படபடப்பாவும் இருக்கு. எதிரெதிரிலேயே மாமியாரும் மருமகளும் நிக்கிறோம். ஆனா கொண்டாடிக்க தான் முடியல. ஒரு நாள் நான் கும்பிடுற சாமி உங்க முன்னாடியே என்ன அர்ஜுன் சார் மனைவியா நிறுத்தும். அன்னைக்கு நான் உங்களை அத்தைன்னு வாய் நிறைய கூப்பிடுவேன். ஏய் சாரி சாரி அர்ஜுன் சார், சாரி. அர்ஜுனா? என்னது அர்ஜுன் சாரா? ஏய், என்ன கொழுப்பா? சாரி அர்ஜுன் சார். பாரு மம்மி, என்ன பார்த்து சாரி அர்ஜுன் சார்னு சொல்றா. விடுடி, மகாராணி அர்ஜுனோட கனவுல இருக்கா. அத கூடிய சீக்கிரத்துல கலைச்சு விடுறேன் சொல்லிருக்காங்க. அதனால செய்ய வேண்டியதை செஞ்சு பண்ண வேண்டியதை சீக்கிரமா பண்ணு பேபி. வாழ்க்கையை எட்டா பிரிச்ச பாரு, அதெல்லாம் சூப்பரா இருக்குடா. ஆனா ஒவ்வொரு இட்லியும் உனக்கு ஒரு 7 ஒளிஞ்சிருக்குல்ல, அத பாரு. தெரியுமா சோதி கண்ணு, அந்த வசுந்தரா கழுத உனக்கு தான்டா, அதுக்கு நான் பொறுப்புடா. பேபி, வசுந்தரா மட்டும் எனக்கு கிடைக்கல, உன்னை கொன்னே போடுவேன். என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை கட்டி வைப்பேன்டா. அப்படியா? ஆமாண்டா, நாசமா போறவனே. என்னது? சரிங்க சார், நீங்க இவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதால உங்களுக்கு கடைசியா இந்த அவகாசத்தை நாங்க கொடுக்குறோம். 10 நாளைக்குள்ள உங்க கடன் அடைக்காட்டி கண்டிப்பா இந்த வீட்டை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம். டெஃபினட்டா சார். ப்ளீஸ் சார். வாங்க சார். டேய் தம்பி, டேய், குலோப்ஜான ஜீரால போடுற மாதிரி 10 நாள்ல கடன் அடைச்சிருவேன்னு பக்குவமா சொல்லி அனுப்புறியே, எப்படா தம்பி? டேய், உன்னை கட்டிக்கிட்டாலே இந்த இருமக்காரு லொக்கு லொக்கு, அவ பிறந்த வீட்டுல இருந்து சீதன் ஏதாவது வரப்போதா என்ன? இல்ல உன் பொண்ணு மேனா மினிக்கி சீமந்த புத்திரி, அவ ஏதாவது சம்பாதிச்சு கொடுத்திருக்காளா என்ன? ரொம்ப பேசுற என்னமோ ஊர்ல இருக்கிற யோகி சிகாமணில அப்படியே லைனா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் என்ன? இத பாரு, நான் பேசும்போது நீ குறுக்க பேசாத, அப்படியே நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஐயோ அக்கா,
உன் பேச்சை கேட்டு ஒரு தடவை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி போலீஸ் வரைக்கும் வந்து அவனை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரே கலவரமாகி ஏன்க்கா திரும்ப திரும்ப அவனையே கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுற? டேய் தும்பி பயலே, அது அப்ப நடந்ததுடா. யார் தான்டா தப்பு பண்ணல? இப்ப உன் பொண்ணு கூட தான் அந்த பணக்கார அர்ஜுன் கூட அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கா. அத பாக்குறவங்க 4 விதமா பேசிட்டு இருக்காங்க. அடே, செக்குல போட்டா எள்ளும் புண்ணாக்குதான், கடலையும் புண்ணாக்குதான்டா. முதல்ல அத புரிஞ்சுக்கூட என் தொம்பி. டேய், பேசாம சோதிமணியா வசுந்தரா. ஐயோ, வாய விட்டுட்டோமே. வாங்க தம்பி. வசு செல்போனை கார்லயே விட்டு வந்துட்டா. அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வசு இல்லையா? அவ கோயிலுக்கு போயிருக்கா தம்பி. இதோ இப்ப வந்துருவான். சரிங்க, நான் போயிட்டு வரேன். அப்பா, சார், தப்பா எடுத்துக்காதீங்க. போய் அந்த ஃப்ராடு ஜோதிமணிக்கா நம்ம வசுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைச்சே பார்க்க முடியல சார். தயவு செய்து அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ். வாடா தம்பி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இது எங்க குடும்ப விவகாரம். இங்க பாருங்க பாட்டிமா, வசுந்தரா என் குடும்பத்துல ஒருத்தி. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. வசுக்கு இந்த ஜோதிமணியை விட நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். கிடப்பான். நீங்க வேற தம்பி. ஒரு நாள் ராத்திரி பூரா கோவில்ல ஒருத்தரோட ஜல்சா பண்ணிட்டு இருந்திருக்கா. யார் தம்பி வந்து கட்டிப்பா? கூடாதுன்னு கல்யாணத்தை நிறுத்தினா ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லையே சார். ஏன் தப்பு தானே சார்? சார், இப்ப சொல்றேன் சார், வசுவோட அறிவுக்கும் அழகுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தேடி இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு வசுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிமா. என்ன இவன் ரோஷப்பட்டு திரும்ப போயிடுவான்னு பார்த்தா அவளுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு டயலாக் பேசுறானே. ஐயோ, எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேனா? கேட்டாங்களா சார்? சார், எங்களுக்குள்ள இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு தெரியும் சார். இப்ப இந்த மாதிரி பேசுற வாய் தான் முதல்ல அடைக்கணும். வசுவை கல்யாணம் பண்ணிக்க 1000 பேர் கியூல நிப்பாங்க சார். நிக்க வச்சு இவங்க வாயை அடைக்க வேணாம். சும்மா கல்யாணம் வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருந்தா நடக்குமா? 10 பைசா இல்லாம நாங்களே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சும்மா பேச வந்துட்டீங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடு. சார், நீங்க எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்ல. நகை நட்டு சீர்வரிசை கல்யாணம் எல்லாமே நான் பண்றேன் சார். முழுக்க முழுக்க என்னோட பொறுப்பு. அடக்கடவுளே, ரோஷப்பட்டு பேசினா ஓடி போயிடுவான்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றான். ஐயோ, அப்படி ஏதாவது இவன் பண்ணி வச்சுட்டா சோதி பயலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் திட்டம் பூரா பாழா போயிடுமே. என்ன பண்றது? எது எப்படியோ வசுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரூட் கிளியர். அந்த ஆனந்த இந்திராணி ஆண்டி என் கூட சேர்த்து வச்சிடுவாங்க. அப்போ இந்த சந்தோஷமான விஷயத்த இந்திராணி ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். நக்ஷத்ரா, நக்ஷத்ரா, அந்த காந்திமதி கிழவி அதுக்கான வழிய அற்புதமா உருவாக்கி கொடுத்துட்டாங்க. வசுந்தரா வீட்டுக்கு போன அர்ஜுன் கிட்ட எக்கு தப்பா பேசியிருக்காங்க. அர்ஜுன் டென்ஷன் ஆயிட்டான். வசுந்தராவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தன்னோட பொறுப்புன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கானா. சூப்பர் மம்மி. வசுந்தராவுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அர்ஜுன் மாமாவை சுலபமா நம்ம வலையில வீழ்த்திடலாம். சீக்கிரமா அது நடந்துரும் மம்மி. கண்டிப்பா நடக்கும்டே. அதுக்காக தானே இவ்ளோ பிளான் பண்றோம். மா, வா மம்மி, வா போ. ஏன் அர்ஜுன், அது சரியா வருமா? சரியா வரணுமா? வந்தே தீரணும். கோயில்ல நடந்த சம்பவத்துக்கு நானும் காரணமா? பாவம், எனக்காக வசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காமா.
அவ எப்பவும் என் கூடவே இருந்து என் ஃப்ரெண்டை தேட உதவி பண்றவளுக்கு அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதானமா நியாயம்? டெஃபினெட்லி அர்ஜுன். ம். ஏன் அண்ணி யோசிக்கிறீங்க? யோசிக்காம சரின்னு சொல்லுங்க. சரி, அப்புறம் உன் இஷ்டம். ஆனா அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உன் ஃப்ரெண்ட கண்டுபிடிக்க யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா? அதெல்லாம் தானா நடக்குமா. யூ டோன்ட் வரி. என்ன குட் நியூஸ்பா? என்னம்மா குட் நியூஸ்? சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லுங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கீங்க. உனக்கு புரியலையா? இல்லம்மா, சத்தியமா எனக்கு என்னன்னே புரியலம்மா. உனக்கு அப்படியே புரியாமே இருந்துட்டு போகட்டும். அர்ஜுன் தம்பிய கல்யாணத்தை நடத்த போறாராம். எல்லா செலவும் அவரோட தான். அப்பா, யாரு கல்யாணத்தை? என்னப்பா சொல்றீங்க? வேற யார் கல்யாணத்தை? உன் கல்யாணத்தை தான். சீக்கிரமா உன் கழுத்துல தாலி ஏறப்போகுது வசு. இத்தனை நாள் கூடவே இருந்தும் இத நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன்னு ரொம்பவே அர்ஜுன் தம்பி ஃபீல் பண்ணாரு வசு. நீ கோயிலுக்கு போனது, சேர்ந்தே பூக்குழி இறங்குனது, இது எல்லாத்துக்குமே நல்ல பலன் கிடைச்சிருச்சுமா. மா, உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா வசு, நாங்க ஆசைப்பட்டு எதிர்பார்த்த மாதிரியே நீ நல்ல இடத்துல வாக்குப்பட போற சொல்லிட்டு அவங்க பயங்கர ஹாப்பி. அர்ஜுன் சார், நீங்க சொல்றது என்ன நம்ப முடியலையா? நம்பித்தான் ஆகணும் வசு. நீயும் நானும் கூட இருந்த இவ்வளவு நாளா என்னால கண்டே பிடிக்க முடியல பாரு. நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? எல்லாமே அந்த கடவுளோட விளையாட்டு. பரவாயில்ல, இப்போவாது கண்டுபிடிச்சனே. தேங்க் காட். இந்த விஷயத்தை நான் சொன்னதும் அம்மா அத்தெல்லாம் பயங்கர ஹாப்பி வசு. எங்க வீட்ல என்னமோ நாளைக்கே கல்யாணம் மாதிரி பயங்கர பரபரப்பா பிஸியா இருக்காங்க. என்ன வசு, நாங்க சொன்னது நிஜம் தானே? அர்ஜுன் தம்பி சொன்னப்போ எங்களாலேயே நம்ப முடியல வசு. அந்த கடவுள் ஒரு வழியா கண்ணை திறந்துட்டார் வசு. உன் அறிவுக்கும் அழகுக்கும் ஏத்த மாதிரி நல்ல பெரிய இடத்துல நீ வாக்குப்பட போற. சரி, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், நீ வந்துரு. நான் தான் அவர் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்த யார் அர்ஜுன் சார் கிட்ட சொல்லியிருப்பா? வேற யாரு சொல்லியிருக்க போறா? இது ஆனந்துக்கு மட்டும்தானே தெரியும். அவர் தான் சொல்லியிருப்பாரு. அர்ஜுனோட வேண்டுதல் வீண் போகலப்பா. அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படியே வசுந்தராவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறான். நீ சீக்கிரமா வீட்டுக்கு வாப்பா. சீக்கிரமா வா, நேர்ல பேசலாம். ஐயோ, அண்ணி ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கே. இப்போ என்ன பண்றது? ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? வேணாம், நேர்ல போய் சொல்லிடலாம். பாக்குறேன்னு போயிருக்கான். இவன் என்னடானா நடு வீட்டுல குதி குதின்னு குதிக்கிறா. ஒன்னும் புரியலையே. இவ தெரிஞ்சு ஆடுறாளா இல்ல தெரியாம ஆடுறாளா? தெரிஞ்ச ஆட மாட்டாளே. மூஞ்சி மூடிக்கிட்டு மூலையில உட்காந்துருப்பா. வர வர இந்த தொம்பி குடும்பத்துல நடக்கிறது எல்லாமே நாடகமா தான் இருக்கு. எங்கேயோ நான் கேள்விப்பட்ட மாதிரி புளியோதரை செஞ்ச சட்டியில குடும்பமே சேர்ந்து மீன் குழம்பு வைக்குது. டேய் டேய், தயவு செஞ்சு இப்ப மட்டும் செத்து தொலைஞ்சிடாதடா. கொரோனால போயிட்டேன்னு தூக்கிட்டு போய் எங்கேயாவது மூஞ்சிய கூட காட்டாம உள்ள தூக்கி போச்சிருவானுங்கடா. உனக்கு அந்த பாட்டி சாங்கியெல்லாம் நான் படணும்னு ஆசைப்படுறேன்டா. ஓ பேபி, சும்மா கிண்டல் பண்ணாத. ஆமா, உன் தம்பி கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா?
டேய் பேசிக்கிட்டே இருக்கேன்டா, எல்லாம் நல்லதே நடக்கும்டா, நல்லதே நடக்கும். ஐயோ வசு, நீ எனக்குதான். முகர கட்ட நானே என்ன பேசுறேனே புரியல. என்ன பண்றது? இங்க எல்லாமே ஏறுமாறா போய்கிட்டு இருக்கு. இந்த கழுத பயலுக்கு என்னத்த பதில் சொல்றது? வாழ்க்கை சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமானது வசு. ஆனா அவளை பத்தி நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. பிஏவா இருந்த அவளை நம்ம கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்குறது மட்டுமே ஒரு பெரிய சாதனை நினைச்சிட்டமா. அது எவ்வளவு பெரிய தப்புமா அது. ஆனா அவ ஜேகேஆர் கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்ததை விட ஜேகேஆர் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்த லாபம் ரொம்ப பெருசுமா. ஆமா அர்ஜுன், அவளுக்கு நம்ம வீட்ல எவ்வளவோ சோதனை வந்தப்ப அது எல்லாத்துலயுமே தன்னை ப்ரூவ் பண்ணாலே தவிர வீட்டை விட்டு வெளியில போகவே இல்லை. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அவ. உடனே வருதே, அத்தை அப்படித்தானே கூப்பிடுவாங்க. நாமளும் அதே மாதிரி அவரை கூப்பிடாம ஐயான்னு கூப்பிடலாமா? பையா பையா. இது சரியா வரல. இன்னும் அழகா கூப்பிடுற மாதிரி வேற பேர் ஏதாவது வைக்கணும். என்ன வைக்கலாம்? நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போறப்போ நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அங்க பாத்துக்கலாம். மம்மி இரு மம்மி, இன்னும் யாராச்சும் வர போறாங்க. அம்மா சொன்னல, நீ சொன்னது சரியாதான் போச்சு. என்னப்பா தரகர் தானே? ஆமாமா. போ போ. இன்னும் யார் வர போறாங்களா? ஐயோ யாருங்க? கேக்கல. யாரியா? தரகரா? ஆமாமா. சிரிப்பு வேற. ஓ மம்மி என்ன மம்மி இங்க நடக்குது? இதெல்லாம் அந்த அர்ஜுன் வசுந்தராவுக்காக தான் ஆடுறான். வா என்னன்னு போய் பாப்போம். சீக்கிரம் வா. நீங்களும் வந்துட்டீங்களா? வந்திருக்காரு. ஆமா ஆமா. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் வந்துட்டீங்களா சார்? மாப்பிள்ளை யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? இல்ல சார், உங்களுக்குன்னா ஒரு அம்சமான பொண்ணு என் கைவசம் இருக்கு. என்னையா சொல்ற? பொண்ணு நல்ல குணமான பொண்ணா இருக்குமா? கொரோனா வந்து குணமான பொண்ணு சார். டைபாய்டு டெங்கு வந்து கூட குணமான பொண்ணு சார். யோ நக்கலா? பின்ன என்ன சார், பொண்ணு இருக்குன்னா எவ்வளவு சொத்து பத்து இருக்குன்னு கேட்கணும், நல்ல நயன்தாரா மாதிரி இருக்கான்னு கேட்கணும். அதை விட்டுவிட்டு குணமான பொண்ணுன்னா அதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப வில்லங்கமான ஆளா தான் இருப்ப போல இருக்கே நீ. இல்ல, we should be careful. So நான் போய் பேசிட்டு வந்துருவா. சரிப்பா. ஓகே மாம். வாங்க பெரிய தம்பி. வணக்கம் சார். உட்காருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. இவங்க மேரேஜ் புரோக்கர்ஸ். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் பெரிய இடத்துல மட்டும் டீல் பண்ற மேரேஜ் புரோக்கர்ஸ் தம்பி. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் சாதாரண புரோக்கரை வீட்டுக்கு கூட்டி வந்துருவேனா? proud of you தமன், proud of you. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி பேரு வசுந்தரா. அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். உத்தமன் உங்ககிட்ட எங்க ஃபேமிலி பத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லியா தெரியணும். ஓகே. வசுந்தரா சாருக்கு பியனாலும் அவங்க குடும்பத்துல சார் அதெல்லாம் ஓகே தான் சார். இந்த காலத்து பொண்ணுங்க தனக்கு வரப்போற புருஷன் இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க சார். அது என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி மாப்பிள்ளை பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். உண்மைதான் சார். ஏன்னா நேத்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் பாக்குறதுக்கு இப்ப இருக்க பொண்ணுங்களாம் ரொம்ப மாடர்னா இருக்குன்னு சொல்றாங்க சார். எங்க போயிட்டு வந்தாலும் கேள்வி கேட்க கூடாதுன்றாங்க. ஏன்னா வேலை அப்படி ஐடி செக்டர்ன்றாங்க. ஏதோ வாரத்துல ஒரு நாள் ஆபீஸ்ல பார்ட்டிக்கு போனா கூட ஏதோ கூல்ட்ரிங்க் சாப்பிடுவாங்களா சார். வர்ற மாப்பிள்ள அதை கூட புரிஞ்சுக்கணும்ன்றாங்க. இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கறாங்க சார். நீங்க எதுவுமே சொல்லாம நாங்க எப்படி சார் பாக்குறது? ஆமா சார். கிளம்பி வீட்டுக்கு வா. ஏன் சார்? உன்னை பாக்கிறதுக்காக சில பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க வசு. அவங்க உன் வருங்கால கணவரை பத்தி கேக்குறாங்க. அது நானே சொன்னா நல்லா இருக்காதுல்ல. நீயே வர அவங்க கிட்ட டீடைலா சொல்ற. ஓகே ஓகே சார். வா, உடனே கிளம்பி வந்துடு. ஓகே சார்.
சாரன்னு கூப்பிடுறதுக்கு என்னவோ மாதிரி தான் இருக்கு. என்னன்னு கூப்பிடலாம்? குட்டி பையன்னு கூப்பிடலாமா? ஆ! குட்டி பையவை பார்க்க போகணும். இவ்வளவு சந்தோஷமா கிளம்பி இருக்க? அது அர்ஜுன் சார் வீட்டுக்கு போறேன். கெஸ்ட் வந்திருக்காங்க போல. அவங்க மாப்பிள்ளைய பத்தி கேக்குறாங்களாம். அவருக்கு சொல்றதுக்கு என்னவோ மாதிரி இருக்கான். அதான் என்ன நேரடியா வந்து சொல்றாரு. நல்ல விஷயம் தானேம்மா, பத்திரமா போயிட்டு வா. நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. சரி போயிட்டு வா. என்னங்க பாத்தீங்களா, இப்பவே வசுந்தரா முகத்துல கல்யாண பொண்ணு களை வந்துருச்சுங்க. அவ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா போதும். சரி, கோயிலுக்கு போறதுக்கு ரெடியாகு. சரி. அர்ஜுன் சார் பெரும்பாலும் லைட் கலர் ஷர்ட் தான் போடுவாரு. ஆனா அவருக்கு எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா தல அஜித், இன்னொரு பக்கம் தளபதி விஜய் மாதிரி இருக்காரு. ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்மார்ட்டான ஹீரோ தான் அவரு. என்ன தனியா பேசிட்டு வராங்க? ஹெட்போன் இல்லையே. சாயந்தரம் அர்ஜுன் சாருக்கு ஸ்டைலா ஒரு டி-ஷர்ட்டோ இல்ல ஜீன்ஸோ வாங்கி கொடுக்கலாமா? அப்பதான் அவரு நல்ல ஸ்மார்ட்டா இருப்பாரு. வெக்கமா வருது. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. வாங்க, வசுந்தரா மேடம் இருக்காங்களா? இப்பதான் உங்க வீட்டுக்கு கிளம்பி போனா. யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்களா, அவங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு கேட்டாங்களா. அர்ஜுன் தம்பி வசுந்தராவா சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு, அதான் உங்க வீட்டுக்கு போயிருக்கா. என்ன விஷயம் நாங்க சொல்லுங்க. கூட பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் புறப்பட்டு போயிட்டு இருக்கோம். வசு கூட அங்க வந்துறேன்னு சொல்லிருக்கா. நீங்க ஏதாவது பேசணும்னா அங்க வந்துடலாமே. இல்ல சார், பரவாயில்ல, நான் வரேன். தம்பி காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல, இன்னொரு நாள் கண்டிப்பா சாப்பிடுறேன், வரேன். என்னம்மா வசுக்கு எதுவுமே புரியலங்கிறா? கேளு வசு, அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்ப உன் பாட்டி நம்மள பத்தி எவ்வளவு தப்பு தப்பா பேசினாங்க. அதான் யோசிச்சு பார்த்தேன். உனக்கு ஏற்பட்ட இந்த கலங்கத்தை துடைக்கணும்னா நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அததானே உங்க வீட்டை சொல்லிட்டு வந்தேன் நானு. வசு, என்ன அப்படியே நிக்கிற? உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் சொல்லு. மம்மி, என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருக்கால, அவளை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு வசு. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்ல, அதை பத்தி யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாத்துக்கும் காரணம் நீதானே வசு. இல்ல சார், உங்களோட நல்ல மனசுதான் சார் காரணம். அப்ப நான் வரட்டுமா சார்? எங்க போற? என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க போறேன் சார். பை. வசு பண்ணதே இல்ல. என்ன, நான் தான் அந்த ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறது அவங்களுக்கு வேற யார் மூலமாவோ இல்ல வேற ஒரு ஆதாரத்தோட தான் தெரிய வரணும். அதுதான் எனக்கு பெருமை. நான் அர்ஜுன் சார் மேல வச்சிருக்கிற காதலோ உங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்போ உண்மைன்னு அப்பதான் என்னால உணர்த்த முடியும். ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்னு யாராவது சொல்லிட்டா அது என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா ஏழைகளுக்கு பணத்தை விட பாசம் தான் முக்கியம். எனக்கு நல்ல பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்படுவாரு. ஐயோ அண்ணி, அவருக்கு உண்மை தெரியாத அண்ணி. ஆதாரத்தை காமிச்சா உங்களே அவர் காதலிக்க ஆரம்பிச்சிருவாரு அண்ணி. ஆதாரத்தை பார்த்து வர்றது காதல் இல்ல, மனச பார்த்து வரணும். அவரு மனசுல என் மேல காதல் வராம அந்த உண்மைய சொல்றதுல
அர்த்தமே இல்ல ஆனந்த். அது நான் அவர் மேல வச்சிருக்கிற காதல அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். அர்த்தமே இல்ல ஆனந்த். அது நான் அவர் மேல வச்சிருக்கிற காதல அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். என்ன ஆனந்த், எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏன் நீ இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. நீங்க அதை கெடுத்துக்கிறீங்களோன்னு பயமா இருக்கு. இல்ல ஆனந்த், நான் ஒரு சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்க்கறது நடக்கும். நான் கும்பிடுற கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல நீ, கடவுள் எப்பவுமே மனுஷங்க மூலமா தான் உங்க நம்பிக்கை நிறைவேற்றுவாரு. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆனந்த், எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. நம்ம மேல நம்பிக்கை வச்சவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறது அவங்கள சாகடிக்கிறதுக்கு சமம். கடவுள் என்ன நினைக்கிறானோ அதை நடத்தட்டும். சாமி நாங்க சேரணும்னு நினைச்சா எப்படியாவது எங்களை சேர்த்து வச்சிரும். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பாரு, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு இப்படி சொல்லிட்டு போறாங்க எங்க அண்ணி. நீ உண்மையிலே கல் இல்ல சாமிதான் அப்படின்னா எங்க அண்ணன் மனசுல காதுல வரவே. கேட்டா நம்மளை பத்தி அவர் என்ன நினைப்பாரு? அது இல்லங்க, வசுக்காக இவ்வளவு பண்றவரு இத பண்ண மாட்டாரா? அதான் நீயே சொல்லிட்டீல வசுவுக்காக அவர் பண்ணுவாருன்னு. நமக்கு ஏன் பண்ணணும்? இந்த பாரு, அவர் பண்றாரு இல்ல, அது இல்ல விஷயம். நம்ம கேக்குறதே தப்பு துளசி. அது இல்லங்க, அந்த பேங்க்காரன் கிட்ட 10 நாள் கெடு கேட்டு இருக்கோம்ல, அதுக்குள்ள முடியாம போயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? அதான் வசுந்தரா கிட்ட சொல்லி கேட்க சொல்லலாமேன்னு நினைச்சேன். இல்ல துளசி, வசுந்தரா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் சந்தோஷமா இருக்கா. நம்ம எதையாவது பேங்க் லோனு ஜப்தி இதெல்லாம் கேட்க போய் அவ சந்தோஷத்தை நமக்கு எடுத்துடக்கூடாது. எப்படியாவது சமாளிப்போம். ஆயிட்டு வராண்டி. ஆமா ஆமா, நீ அப்பப்ப ஆட்டைய போட்டுட்டே இருந்தா அவர் என்ன பாட்டி பண்ணுவாரு? ஐயோ, எல்லாமே உனக்கு தாண்டி. என்னதான் அந்த ஆனந்த் பைய பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் இஞ்சி இடுப்புக்கு ஒரு ஒட்டியானமாவது செஞ்சு போட்டு அனுப்ப வேண்டாமாடி? அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பணம் சேர்த்துட்டு இருக்கேன். அவன்கிட்ட பேசி பேசியே நான் டயர்ட் ஆயிட்டேன். நீ என்ன பண்ற, இந்த சுக்குபாய் பிரியாணி கடைக்கு போன் பண்ணி 2 மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, அப்படியே லெக் பீஸ், எறா தொக்கு நெய்யிலேயே வறுத்து வச்சிருப்பான் பாரு, அதெல்லாம் ஆர்டர் பண்ணடி. இவ்வளவுமா? ஐயோ, சோதிமணி எல்லாம் காசு குடுப்பாண்டி. என் பசிய நான் கொஞ்சமா ஆத்திக்கிறேன். உனக்கு ஏதாவது வேணா ஆர்டர் பண்ணிக்கோ நடுவுல. ஆமா, ஏன் டல்லா இருக்க? சாப்பிட்டியா? ஆமா சார், சாப்பிட்டேன். உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏன், என்னாச்சு சார்? இல்ல, குரல் ஒரு மாதிரி இருக்கு, டல்லா இருக்கு, அதனாலதான். அதெல்லாம் எதுவுமே இல்ல சார், நான் சாப்பிட்டேன். ஹெல்த் நல்லா பாத்துக்கோ வசு. பொண்ணு பார்க்க வர போறாங்க, சும்மா ஜம்முன்னு இருக்க வேண்டாமா? நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடு, அப்பதான் நல்லா பிரைட்டா இருப்ப. ஓகே? சரிங்க சார். ஓகே வசு, குட் நைட், பாய். மா, காத்தால உன் கையில வசுவோட போட்டோ இருக்கும். சரிப்பா, ஓகே, சீக்கிரமா வந்து சாப்பிடு. ஷூர் ஷூர், 5 minutes. கிடக்குறாரு. கிராமத்துல இருந்த அவங்க சொந்தக்காரர் ராமையா இப்போ உயிரோடவே இல்லை. என்ன பண்ணலாம்? இப்போ ஹார்ட் ஃப்ரெண்டை பார்த்ததா நாகர்கோயில இருந்து போன் வந்ததா நிருபர் சொன்னாரு. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவ ஹார்ட் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நிரூபிச்சிட்டா அண்ணன் கிட்ட நீங்க தேடுற பொண்ணு வேற பொண்ணுன்னு சொல்லிடலாம். ஒருவேளை ஏதாவது மேஜிக் நடந்து அர்ஜுன் அண்ணாவும் வசு அண்ணியும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல?
அர்ஜுன், எல்லா பொண்ணுங்களுமே தனக்கு வரப்போற மாப்பிள்ள இப்படிதான் இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க. வீட்ல மாப்பிள்ள பாக்குறப்போ அதே மாதிரி மாப்பிள்ள அமையுமான்னு ஒரு டென்ஷன் வந்துரும். அது கூட அம்மா அப்பா இல்லாம நீ வேற பொறுப்பேத்துட்டு இருக்க. அதான் அர்ஜுன் சார் தனக்கேத்த மாதிரி மாப்பிள்ள பாப்பாரோன்னு ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன வசுந்தரா, நான் சொல்றது சரிதானே? அப்படியா வசு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ஜுன் சார். அவ இருக்காளான்னு தெரியாம கூட இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பொண்ணு தன்னோட காதல சொல்லி அவரு வருத்தப்படுவாருங்கிற நல்ல எண்ணத்துல தன்னோட காதல, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை மனசுல அப்படியே போட்டு புதைச்சு வச்சிருக்காருன்னா அவ காதல்ல நேர்மையா இருந்தாதான் சார் இதெல்லாம் சாத்தியம். சூப்பர் வசு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசுனதுக்காக இவ்ளோ பெரிய லெக்சரா கொடுப்ப? இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் இரு. நான் அர்ஜுன் பேசுறேன். சொல்லுங்க சார். எஸ், நீங்க ஒரு 5D கேமரா எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம வீட்ல ஒரு சின்ன போட்டோ ஷூட் பண்ணோம் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு 1/2 hourல வந்துருங்க. Thank you so much. மம்மி. ஓகே பிரதர், பை. Thank you. அர்ஜுன், அந்த போட்டோ கொடு. இந்த போட்டோவே நல்லா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு மேக்கப், போட்டோகிராஃபர்லாம் வர சொல்லிக்கிட்டு? அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வசு யாரு? என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. மாப்பிள்ள பாக்குறதுல எந்த குறையும் இருக்க கூடாது அத்தை. என்ன வசு? ஆசைய அந்த கடவுள் தான் நிறைவேற்றி வைக்கணும். என்ன நடக்குது மம்மிங்க? இந்த அர்ஜுன் மாமாக்கு விவஸ்தையே இல்லையா? வீட்டுக்கு புடவைய கொண்டு வர சொல்லி அவ மேல வச்சு பாக்குறாரு. ஆமாண்டி, எனக்கும் கடுப்பாதான் இருக்க. ஆனா ஒண்ணுடி, இவனுக்கு மட்டும் தான் தேடுற கேர்ள் ஃப்ரெண்டு இவதான்னு தெரிஞ்சதுன்னு வையேன், அவ்வளவுதாண்டி, வானத்துக்கும் பூமிக்கும் பறக்க ஆரம்பிச்சிருவான். என்ன மம்மி? அந்த விஷயத்தை மட்டும் தெரிய விடக்கூடாதுடி. வாவ், செம்மையா இருக்கு. உனக்கே எடுத்த மாதிரி இருக்கு வசு. கண்ண மூடுங்க. ஹலோ, என்ன கலர் ஐலாஷ் யூஸ் பண்றீங்க? பிங்க் கலர் சார். நோ அந்த கலர் வேண்டாம். என்ன நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த கிரீன்ல ஷிம்மரியா இருக்கும்ல, அதை போடுங்க கொஞ்சம். ஓகே. என்னங்க நீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன், தப்பு போட்டுட்டு இருக்கீங்க. தள்ளுங்க, நானே வரேன். சும்மா. அத்தை, என்ன ஷாக் ஆயிட்டீங்க?
அதெல்லாம் ஒண்ணு இல்ல அர்ஜுன். இந்த சிரிப்பு தான் அந்த போட்டோல மிஸ்ஸிங். வசு, இந்த ஸ்மைல் தான் வசு, சூப்பரா இருக்கு. இந்த நகை, இந்த காஸ்டியூம், இந்த மேக்கப் இதெல்லாம் விட இந்த ஸ்மைல் இருக்குல்ல, பியூட்டிஃபுல். லைஃப் லாங் இந்த மாதிரி ஸ்மைலிங்லே அழகா இருக்கணும் நீ. அதான் என்னுடைய ஆசை. அர்ஜுன் சார், எனக்கு ஒரு ஆசை. சொல்லு வசு. நான் உங்க கூட சேர்ந்து நின்னு ஒரு போட்டோ. அவ்வளவுதானே, எடுக்கலாம் வா. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டோ எடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர். ஓகே வா. என்னமோ தெரியல, வசுந்தராவையும் அர்ஜுனையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன மம்மி நடக்குது? மாமா புடவை எடுத்து தராரு, மேக்கப் போட்டு விடுறாரு. இவன் என்னடான்னா பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்கணுங்கிறா. இங்க என்ன மம்மி நடக்குது? ஏய், இவ பேராசக்காரிடி. இவ என்னென்னமாலாம் மாய மந்திரம் பண்ண பாக்குறா. ஆனா கடைசியில எதுவுமே பழிக்காது நச்சு. இருக்கும் பாருங்க. சூப்பர் ப்ரோ. இந்த போட்டோவை வந்து நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு காமிச்சிடலாம். ஓகே? ஓகே சார். அர்ஜுன் சார், நம்ம சேர்ந்து ஒரு சாரி மறந்துட்டேன். வா வா வா. ரெடி ப்ரோ. பார்க்காத, அங்க பாரு. ரெடி. ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்ல இருக்க கடனை அடைச்சிட்டு பத்திரத்தை மீட்டுடுவேன். நீங்க பேங்க்குக்கு வந்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நான் எப்ப வேணாலும் காட்டுறேன். வீட்டு பேர்ல பிரைவேட் பார்ட்டி கிட்ட ஏதாவது கடன் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சேட்டு. எத்தனை நாள்ல பணத்தை திருப்பி கொடுப்பீங்க? ஒரு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன் சேட்டு. வட்டியெல்லாம் கண்டிப்பா கரெக்டா கொடுத்துருவேன். சரிங்க, நான் விசாரிச்சுட்டு 5ஆம் தேதி வாக்குல பணம் கொடுக்குறேன். நீங்க வாக்கு தவறக்கூடாது. தவறிட்டா நான் உங்க வீட்டை ஜப்தி பண்ணிட்டு போய் ஏதாவது சொல்லி கெடுத்துருவா. அவசரத்துக்கு பிறந்தவனே, டேய் கொஞ்சம் பொறுமையாயிருடா. இப்பவே கெடுத்து விட்டோம்னா அவன் வேற இடத்துல பணத்தை ரெடி பண்ணிடுவான்டா. கரெக்ட். கடைசி நேரத்துல கெடுத்து விடலாம், அப்பதான் நாம இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் அவன் வருவான். ஐயோ பேபி, எனக்கு இப்பதான் பேபி புரியுது. பேபி, உனக்கு எவ்வளவு மூளை, செம்மையா யோசிக்கிற பேபி. டேய் இந்த காலத்துல இந்த மாதிரி யோசிக்கிறதுனாலதான் ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் சமாளிக்க முடியுதுடா. இல்லன்னு வச்சுக்கோ, ஆனு கொட்டா விடுற நேரத்துல வாய்க்கரிசி போட்டுற மாட்டீங்க நீங்க. டேய் வாடா, இந்த ராவுத்தர் கடையில தலைக்கறி நல்லா இருக்கும்டா, போய் சாப்பிட்டு வரலாம் வாடா. இப்பதான் பேபி எனக்கு புரியுது. நீ ராவுத்தர் கடையில வெறும் தலைகறியா சாப்பிட்டுடா, உனக்கு மூளை இப்படி வளர்ந்துருக்கு. ஐயோ ரொம்ப லேட்டுடா. வா உட்கார். நீ எதுக்கு வெயிட் பண்ற? போ பேபி, டக்குன்னு டைம் இல்ல. போ போ. அத்தை நீங்களும். பாத்தியா மம்மி, மாமா என்ன வீட்டை கிளீன் பண்ண சொல்றாரு. என்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியுதா? அவ கல்யாணத்துக்கு நான் எதுக்கு மம்மி கிளீன் பண்ணணும்? சந்தோஷமா பண்றேன். வசுந்தராவுக்கு இந்த மாப்பிள்ள செட் ஆயிடுச்சுன்னா நமக்கு தானே நல்லது. ஒரு ரூட் கிளியர் ஆயிடும்ல. அதுக்கப்புறமா பாரு, அர்ஜுனை உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வித்த காட்டுறேன்னு. எனக்கு இது தோணவே இல்லை மம்மி. கிளம்பி வந்துருங்க. ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். தம்பி, காஃபி குடிச்சிட்டு போங்க. நோ 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 ஆண்டி, பசுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த வீட்ல நான் கை நினைக்கவே மாட்டேன். ஓகே பாய். பசு, இப்பவாது கொஞ்சம் சிரிக்கலாம்ல. இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம். வழக்கமா சம்மந்தம் முடியாம கை நினைக்க மாட்டோம்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் சொல்லுவாங்க. அர்ஜுன் சார் அதையே சொல்லிட்டு போறாரு. சோதி எங்கடா இருக்க? பேபி, நான் பசுவை நினைச்சுக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருக்கேன் பேபி. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த டீல சர்க்கரையே போடல, ஆனா என் பசு சர்க்கரையா இனிக்கிற பேபி.
பாத்துடா. ஏ சோதி, அவளை நீ ரொம்ப நினைக்காதடா. சுகர் வந்து கை கால்லாம் இழுத்துற போது. பேபி டேய், முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்து சேருடா. சீக்கிரமா வாடா. இளவுக்கு வரவன் 8வது நாளைக்கு வர்ற மாதிரி வராத. சீக்கிரமா வந்து சேரு. பேபி இங்க பாரு, என் வசு விஷயத்துல இப்படி அவசர பேசாது பேபி. நான் இப்ப உடனே வந்துடுறேன். சரி வா. அவசர கொடுக்கு, இவனே ஒரு அவசரத்துக்கு பிறந்தவன். பேபிக்கு ஏதோ மூளை ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணத்தை நிறுத்திட்டு எப்படி பேபி? ஐயோ, கைவசம் நிறைய வழி இருக்குடா. ஒரு கல்யாணம் இல்லடா, 1000 கல்யாணத்தை நிறுத்த என்கிட்ட ஐடியா இருக்கு. எப்படி? என்ன நொப்படி, உனக்கு எல்லாத்தையும் புளி போட்டு விளக்கணும். சீ 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 சீ. இத பாரு, இதையாவது ஆன் பண்ண தெரியுமா? பண்ணு. எந்த அர்ஜுன் வசுந்தராவுக்கு மாப்பிள்ள பாக்குறானோ அதே அர்ஜுனை வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டு.